குடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடைய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. பந்த மகற்றும் அனந்தகுண புறப்பன் எவன்பால் உதிக்குமோ, எந்த உலகம் எவனிடத்தில் ஈன்றிருந்து கறக்குமோ, சந்தமறை ஆகமல் அனைத்தும் எவன்பால் தகவருமோ, அந்த இறையாம் கணபதியை அன்புகூர தொல்கின்றோம். வேத நாயகனே, மெய்ப்பொருளே, அல்லல் என்னும் மாசறு தாட்கொள்ளும் தெய்வமே, அல்லல் என்னும் மாசறு தாட்கொள்ளும் தெய்வமே, அண்ணலே ஐயனே என் அப்பனே, தில்லை நகர்வாழ் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை உரை சிவகாமி அன்பில் உரை நடனபதியே, என் சுவாமி நடராஜனே, என் சுவாமி நடராஜனே. அருள் தரும் 48 மண்டல கால மகா கணபதி கோடான கொடி திருவடியை வணங்கி இச்சிறியவனின் 2025 ஆண்டின் ஆங்கில புத்தாண்டு தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் நிர்வாகத்திற்கும் என் கண்ணின் மணியாக தெல்கின்ற நேயர் பற்கிற பாதம் பணிந்து பாதம் தொட்டு வேண்டி வணங்கி கொண்டு அவர்களுக்கு புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் நேயர்களுடைய 12 ராசிக்குரிய பலன்களை பற்றியும் இப்போது தொகுத்து வழங்க அடியேன் பணிந்து உங்களிடம் வந்திருக்கின்றேன். நேயர் பெருமக்களுக்கு இந்த ஆண்டு 1/1/2025 ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக இருப்பதற்கு என் நேயர் பெருக்களுடைய திருவடியை மீண்டும் வணங்கி, ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு திருப்தி இருக்கணும். எங்களுடைய பணி உங்களை திருப்திப்படுத்தக்கூடியது. அந்த வகையிலே இந்த 2025 பற்றி முதலில் நாம் இன்ட்ரோடக்ஷனாக முதல்ல அதை நாம் பதிவு செய்ய காத்துள்ளேன். நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 17ஆம் நாள் பூராட நட்சத்திரமும் திவிதி திதியும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் 2025 அதாவது 1/1/2025 ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது. எண் கணிதப்படி 2025 கூட்டு எண் 9, மொத்த கூட்டு எண் 11. ஸோ தாயும் சேயும் 2க்குரிய தாயும் சந்திரன், 9க்குரிய சேயும் செவ்வாய், தாயும் சேயும் சேர்ந்த ஆண்டு இந்த நல்ல ஆண்டு, இந்த ஆங்கில புத்தாண்டு நமக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக மலர்கிறது. அந்த வகையிலே தாயும் சேயும் என்றால் ஒரு மனிதனை 10 மாதம் ஒரு குழந்தையை சுமந்து கணத்தில் இருந்து புல்லாகி பூடாகி புழு பூச்சி எல்லாம் ஓடி மறைந்து எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுத்து அவள் 10 மாதத்தில் ஒரு மகவை ஈன்றெடுக்கிறாள். அந்த மகவை ஈன்றெடுப்பதற்குரிய தாய் அந்த சேயை எவ்வாறு பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அந்த வகையிலே தான் இந்த ஆண்டு நமக்கு கூட்டு எண்ணாகவும் அதற்குரிய ஆண்டாகவும் இருப்பது ஒரு மிகுந்த ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுக்கறது மாதிரி நமக்கு இந்த வருடம். அப்போ தாயும் சேயும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? முருகப்பெருமானையும் அன்னை உமையவள் அகிலாண்டேஸ்வரியும் முதலாக சென்னை அருகாமையில் மாங்காட்டில் தவம் இருக்கின்ற, ஊசி முனையில் தவம் இருக்கின்ற அன்னை காமாட்சி தேவியை பதம் பணிந்து அவளுடைய பாதத்தை பணிந்து திருவடி தாமரையை பணிந்து வணங்கி, அதற்கு அடுத்தாற்போல் காஞ்சிபுரத்துள்ள அன்னை என்ன சிவபெருமான் நீ இங்கே இருக்க வேண்டாம், நீ காஞ்சிபுரம் வந்துருங்கிறாரு. அந்த கதை எல்லாத்துக்கும் நேயர் பெருமக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். காஞ்சிபுரம் தவம் இருக்கிறாரு. காஞ்சிபுரம் தவம் இருந்த பிறகுதான் செய்யார்,
அதுக்கு செய்யார்ல சேய் ஆறுன்னு அர்த்தம். சேயினா குழந்தை, அப்போ சேயினா மகன். தன் மகனாகிய முருகப்பெருமனை வேலை எய்து அந்த சேய் ஆறு, அந்த ஆறை உற்பத்தி செய்து அந்த தீர்த்தத்தினாலே சிவபெருமானை ஆவகனம் பண்ணி அங்கே அந்த தீர்த்தத்திலேயே அங்கே தவம் இருந்துக்கிறார் அன்னை உமையவள். ஒரு கார்த்திகை மார்கழியில் வரக்கூடிய அந்த பௌர்ணமி தேதி என்று அன்னை உமையவள் இடம்புரியாக அருகில் உள்ள அண்ணாமலை சென்று அதனுடைய கிரிவலத்தில் வந்து ஈசனோடு கலந்து நம்ம எல்லோருக்கும் அருள் கொடுக்கின்ற உங்களுக்கு தெரியும். அந்த வகையிலே தாய் சேய் என்பதன் சேய் சேய் என்று மருவி செய் ஆறு, செய் ஆறாக வந்திருக்கிறது. இந்த செய் ஆறு என்பது காஞ்சிபுரத்திற்கும் அருகிலே இருக்கின்றது, எல்லோருக்கும் தெரியும். அப்போ இது ஒரு பகுதி. இந்த தாயும் சேயும் இருக்கக்கூடிய திருத்தலங்கள் இன்னொரு முக்கியமான திருத்தலம். முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்வதற்கு செல்லும் பொழுது தன் தாயிடம் அவர் ஒரு வேல் வச்சிருப்பார். ஆனால் அவரும் ஒரு வேல் வேணும், சூரபத்மன் எதிர்ப்புக்கு அந்த வேல் பத்தாதுன்னு சொல்லி தன் தாயிடம் வந்து தன் தந்தையினுடைய பிரார்த்தனைப்படி, தன் தந்தையினுடைய கட்டளைப்படி தாயினுடைய வடிவத்தை வேலாக ஏற்று அங்கே பிரார்த்தனை செய்து அதை வைத்து கொண்டு திருச்செந்தூர் செல்கின்றார். திருச்சிலவாய் அந்த எந்த இடம் அப்படின்னா உங்களுக்கு அது சிக்கல், திருவாரூர் மாவட்டத்தோட சிக்கல். சிக்கல்ல தான் வேல் வாங்கும் திருவிழா இன்றளவும் மிக சிறப்பாக நடைபெறுகின்றது. அந்த 10 நாள் சஷ்டி பூர்த்தி விரதம் இருக்கும் பொழுது 6 நாளில் முருகப்பெருமானுக்கு அந்த இதயம் உடம்புலாம் பார்த்தீங்கன்னா வேர்வை இயற்கையாகவே ஏர்வக்கும். குறுக்கள் அப்படியே தொடப்பாங்க, அப்படியே துடைக்கணும். இப்படி துடைக்க மாட்டாங்க, இப்படி வச்சு எடுப்பாங்க. இப்படி வச்சு எடுத்தோன்னே அப்படியே ஊற்றும், ஊற்றிலிருந்து ஒரு மாதிரி ஊற்றும். அப்படி இயற்கையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அழகே நிறைந்துள்ள முருகப்பெருமானுடைய சிறப்பான திருத்தலம் சிக்கல். அந்த சிக்கல் இருக்கிற முருகப்பெருமானும் சரி, எண்கண்ணில் இருக்கிற முருகப்பெருமானும் சரி, எட்டுக்குடியில் இருக்கிற முருகப்பெருமானும் சரி, இந்த 3 முருகப்பெருமானுமே ஒரே ஸ்தபதி பிரதிஷ்டை பண்ணது. இது நேயர்களும் தெரிஞ்சுக்கிறணும். ஒரே பிரதிஷ்டைன்னா அப்போ எப்படி இருக்கும், அதனுடைய விக்கிரகங்களும் எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட ஒரே மாடலில் ஒரே மாதிரியாக இருக்கும் அதனுடைய வடிவங்கள். அப்படி வச்சுருக்காங்க அந்த காலத்தில் உள்ள சக்கரவர்த்திகள். அந்த வகையிலே அப்போ ஏன் இதை நம்ம சொல்கிறோம், சுவாமிஜி ஏன் இதை சொல்ல வர்றோம்னா, இந்த ஆண்டு நமக்கு சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்த ஆண்டு, அப்போ தாயும் சேயும் சேர்ந்த ஆண்டு, அப்போ குரு மங்களத்தை கொடுக்கக்கூடியது, அடுத்தது சந்திர மங்களத்தை கொடுக்கக்கூடியது. நமக்கு இந்த ஆண்டு சந்திர மங்களத்தோடு நமக்கு பிறக்கின்றது. எவ்வளவு சிறப்பு! அப்போ யார் வழிபடணும், அந்த புத்தாண்டு நேரத்தில் முருகப்பெருமானுடைய எல்லா திருக்கோவில் சென்று வழிபடுவது நன்று. அதே மாதிரி 108, 63, 36, 18, 9 இந்த மாதிரி கூட்டு எண் வரக்கூடிய பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்தது 38, அந்த கூட்டு எண் 2 வருது பாருங்க, 38 கூட்டினா 38 வரும். அதே மாதிரி 38 மறுபடியும் அதை 83 போடுங்க, அதுவும் கூட்டு எண் வரும். இந்த மாதிரி 2 இந்த மாதிரி எண்களோடு வரக்கூடிய 11 இந்த மாதிரி எண்களில் பிறக்கிறவங்களுக்கு இந்த சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. அப்போ தயவுசெய்து நேயர்கள் இந்த முருகன் சம்பந்தப்பட்ட திருத்தலங்கள் 3ஐயும் தரிசிப்பது நன்கு உத்தமம். ஆக இந்த வருடத்தில் எண்கணித பிரகாரம் பிறக்கின்றது. பொது பலன்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த வருஷத்துடைய பொது பலன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கடந்த ஆண்டில் நவம்பர் டிசம்பரில் அந்த மழை காலத்தில் நமது தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையை ஒரு பதம் பார்த்து விட்டது. எல்லோருக்கும் தெரியும். போன காலம் குளிர்காலத்தில் மழை காலத்தில் சென்னையில் தான் அதிகமான பாதிப்புன்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். டிசம்பர் 4ஆம் தேதியை நம்ம சென்னை நாமக்குள்ளவங்க யாருமே மறக்க முடியாது, சென்னை மக்கள் யாருமே. அந்தளவுக்கு இருந்தது. அதோட ஆன்மீகமும் அரசியலமைப்பும் கொஞ்சம் இடத்துக்கு தகுந்தாற்போல் கலந்து கொஞ்சம் வளர்ந்து கொண்டு வந்தின்றது. ஆனால் இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டினுடைய பொது பலனை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போ 2025ஆம் ஆண்டு
கடந்த ஆண்டை விட ஒரு சிறப்பான, ஒரு செழிப்பான, ஜெகம் முழுவதும் குறிப்பாக நேயர்களுக்கு தெளிவான ஆண்டாக நடைபெறும். ஏனென்றால் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் இப்போத்தான் நேயர்களுக்கு உரிய ஆன்சருக்கு வர்றோம், விடைக்கு வர்றோம். எப்படி 3 ராஜகிரகங்களின் பயிற்சி இந்த ஆண்டுக்கு, இந்த 2025 ஆண்டில் வரக்கூடிய மார்ச் மாதத்தில் வரக்கூடிய சனி பயிற்சியும், ஏப்ரல் மே மாதத்தில் வரக்கூடிய குரு பயிற்சியும், ஜூன் மாதத்தில் வரக்கூடிய ராகு கேது பயிற்சியும். அப்போ இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த வகையில் இப்போ நேயர்களுக்கு என்ன கேட்பீங்க? எனக்கு எந்த பயிற்சியாவது நல்லா இருக்குன்னு கேட்பீங்க இல்லைங்களா? எனக்கு ஒரு பயிற்சியாவது நமக்கு கடனை தீர்க்காதா, வீடு வாங்காதா, வாகனம் கூடாதா, வழக்குகள் வண்டி தீராதா, குழந்தை பாக்கியம் குடும்ப பாக்கியம் நிறைவேறாதா, அரசியல் எந்த கட்சியில் சேர்வது, எந்த கட்சியில் பிரிவது, இந்த புத்தாண்டு நமக்கெல்லாம் என்ன செய்யும் என்று நேயர் எதிர்பார்ப்பு மிக மிக அதிகம். அப்போ பொது பலன்னு சொல்லும் பொழுது தட்பவெட்பக்கு நிலைக்கு ஏற்றவாறு நீரும் நெருப்புமாக, அனலும் புனலுமாக அது வந்துக்கிட்டு தான் இருக்கும். வெளிநாட்டில் சண்டை சச்சரவுகள், இறக்குமதி ஏற்றுமதி சீராகும். குறிப்பாக ஏப்ரல் மாதம் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஏப்ரல் மாதத்தில் 2025 ஏப்ரல் மாதத்தில் கண்டிப்பாக எதிர்பார்க்கும். ஏனென்றால் ஏப்ரல் மாதத்தில் மீன ராசிக்கு 4 கிரகம் ஒன்று சேர்கின்றது. நேயர்களுக்கு மீன ராசிக்கு 4 கிரகம் ஒன்று சேருது. ஏற்கனவே மீன ராசிக்கு ஜென்ம சனீஸ்வரர் வேற, நல்லா புரிஞ்சுக்கங்க. அதனால இந்த ஆண்டில் யாருக்கு பொதுவாக கவனமாக இருக்கணும்? முதல்ல அது நல்லது சொல்கிறத, கெட்டது சொல்கிறது நல்லது. மீன ராசிக்காரங்கள் ஏப்ரல் மார்ச் ஏப்ரலில் மிக 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 கவனம். அடுத்த மாதம் 30 வருஷம், அதுக்கடுத்து அடுத்த மாதம் அடுத்த கிரகம் சேர்க்கைக்கு போயிடும். அந்த மார்ச் ஏப்ரலில் கவனமாக இருக்கணும். அடுத்தது மீனத்தில் இருக்கிறது 4 கோள்கள் சஞ்சாரம் செய்யும்போது கண்டிப்பாக மீன ராசி, அந்த சைத்தில் கடக ராசிக்காரங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கொஞ்சம் நீச்சத்தில் இருக்கார். செவ்வாய் நீச்சத்தில் இருக்கிற ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்தவரை செவ்வாய் நீச்சத்தில் இருக்கிறது நீசப்பங்க ராஜ யோகமாக தான் அதை நான் சொல்லுவேன். அப்போ கண்டிப்பாக கொஞ்சம் நீச்சம்னாலே என்ன அர்த்தம்? செவ்வாயில் தானே நீச்சம். அவர் மகரத்தில் நீச்சம் இல்லை, அவர் கும்பத்தில் நீச்சம் இல்லை, அவருடைய வீட்டிலே இருக்கார். அவருடைய யோகாதிபதி வீட்டிலே அவருக்கு உரிய வீட்டில் இருக்குன்னா அது ஒரு சுமைதாங்கியாக இருக்காது. விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நன்றாக வளர்ச்சியை பெறும். வர்த்தகங்கள் வியாபாரத்திற்கு ஏற்ப மாறுபடும். யோகம் செய்யும் கிரகங்களும், கெட்டவன் கெட்டிடு ராஜயோகம் கிரகங்களும், கெட்டுப்போன கிரகங்களும் நல்லது செய்யும். நல்லது செய்யக்கூடிய கிரகங்களும் சிலவாறு கெடுதி செய்யும். இது உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த வகையிலே இந்த ஆண்டு நிச்சயமாக 2025 ஒரு நல்ல சிறப்பையும் செழிப்பையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. நேயர்களுக்கு அடுத்த 2025 ஆண்டினுடைய 12 ராசிக்குரிய பலன்களை பற்றி இப்போது நாம் கொஞ்சம் பதிவு செய்ய உள்ளேன். தாங்களுடைய நேயர்கள் குறிப்பாக இது எல்லாமே பொது பலன்களில் சேரும். நீங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு, ஏன்னா நான் அதை முதல்ல இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்துருவேன். உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு, உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி, யோகாதிபதி, பாக்கியாதிபதி ஜாதகத்தில் என்ன திசையெல்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு கீழ்கண்ட நண்பர்களுக்கு சந்தேகத்தை நீங்கள் வரலாம். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிக்குரிய பலன்களை பற்றி தொகுத்து வழங்க உள்ளேன். இந்த விருச்சிக ராசிக்கு பாருங்கள், ஒரு தனிப்பட்ட ஒரு சொத்து அவங்க கையில் இருக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு அது 8ஆம் இடம். 8ஆம் இடம்ங்கிறது உலக உயிர்களுக்கு அடக்கம். அப்படிப்பட்ட 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சிந்தனையாளர்கள் பூரா பாருங்கள் அதில் தான் இருப்பாங்க. இன்றைக்கி மிகப்பெரிய தலைவராக இருக்கக்கூடியவங்களும் அதில் தான் இருக்காங்க. இன்றைக்கி மிகப்பெரிய நமது இந்திய திருநாட்டில் தலைவராக இருக்கக்கூடியவங்களும் அதில் இருக்காங்க.
சந்தேகம்னா கேட்டுக்கோங்க. அப்போ எப்படிப்பட்டவங்க? மற்றவர்களை ஆராய்வு விட, மற்றவர்களை ஆராய்வதை விட, அவன் இப்படி போகிறான், இவன் இப்படி போகிறான், இவன் காரில் போகிறானா, அவன் டிவி வாங்கிட்டானா, அவன் மெத்த வாங்கிட்டானா, இவன் சொகுசுகார் வாங்கிட்டானா, இதை ஆராய்வதை விட ஆடம்பரமான கடலில் வாழாமல், பார்த்தீங்களா? அடுத்த பாயிண்ட், ஆடம்பரமான கடலில் வாழாமல் நம் வாழ்வை சிறப்பாக என்ன செய்யலாம் என்று சதா 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 உன்னை நினைந்து நினைந்து நின்னை அருள் தருவாய் ரமணா. அந்த ஐயனுடைய திருவடியை வணங்கி சதா சிந்தித்து கொண்டே இரு என்ற வாக்கிற்கு இணங்க சிந்தித்தல் அறிவு தான் இங்கே உங்களுக்கு முக்கியம். இந்த விருச்சக ராசிக்கு சிந்தித்தல் அறிவு, அது மட்டும் இல்லை, ஆராய்ச்சி அறிவு, கற்பனை திறன். கிராம வீட்டில் நீங்கள் கேட்டு பாருங்க, விருச்சிக ராசிக்காரன் கேட்டு பாருங்க, அந்த விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரத்தை கேட்டு பாருங்களேன், என்ன சொல்லுவாங்க? அவர் என்ன வீட்டுக்காரர் எங்கே இருக்கார், நல்லா இருக்காரு, அவர்கிட்ட ஒன்று சொன்னாரா? ஆமாம், 7 தடவை சொல்லிட்டார், சொன்னதே சொல்லிட்டு இருக்குமா கிளிப்பில், அந்த மாதிரி சொல்லிட்டாருங்க. இந்த வார்த்தை வருதா இல்லைன்னு கேளுங்க. விசாக நட்சத்திரம் சொல்லாது, கேட்ட நட்சத்திரம் தில்லா நிற்கும். அந்த அனுசம் மட்டும் பாருங்களே, சுருப்பி திருப்பி கேட்கும். அதுதான் சனீஸ்வருடைய நட்சத்திரம். அங்கே சந்திரன் நீச்சம். அதனால என்ன செய்யுது? அந்த மனநிலையை பிரதிபலிக்குது. அந்த மனநிலை பிரதிபலிக்கக்கூடிய நேரம் அந்த விருச்சிக ராசிக்கு அந்த நட்சத்திரம். அதனால தான் ஆராய்ச்சி தன்மை, வெளிநாடு டியூ டு அப்ராடு கண்ட்ரி போகிறதுக்கு, கிரீன் கார்டு வாங்குறதுக்கு, பிஆர் வாங்குறதுக்கு, கடல் சம்பந்தப்பட்ட, நீர் சம்பந்தப்பட்ட, கேண்டீன் சம்பந்தப்பட்ட தொழில், நீர் சம்பந்தப்பட்ட தொழில், மீன்கள், கடலில் வாழக்கூடிய கடல் இனங்களுடைய தொழில், கப்பல் போக்குவரத்து, எல்லாமே உங்களுக்கு தான். கொஞ்சம் விவசாயமும் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் இப்படி எல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக இப்போ உங்களுக்கு நல்லாகுது. உங்களுக்கு முற்பகுதி நல்லா இருக்கும், பிற்பகுதி கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நேயர்களுக்கு முற்பகுதி சிறப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ குரு பார்க்குறாரு, இப்போ குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பாக நல்லா இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சனீஸ்வரர் 4 தான் இருக்கார், 5ல் ராகு, அது தேவையில்லை, நமக்கு வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் செவ்வாய்க்கு அதிபதிக்காரரு, 5ல் பூர்வ புண்ணியத்தில் ராகு இருக்கக்கூடாது. அப்போ ராகு இருக்கும்போது அவருடைய கோயிலத்தை நம்ம தேடி போகிறோம். ஆனால் அடுத்து சனீஸ்வரர் எங்கே போகிறாரு? கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு மீனத்தில் பூர்வ புண்ணியத்துக்கு போகிறாரு. அந்த பூர்வ புண்ணியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி விரயச்சனியாக எங்கே போகிறாரு? மேஷத்துக்கு போகிறாரு. அப்போ விரயச்சனியாக இருப்போது வயசை பார்த்துக்கோங்க, உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கோங்க. அப்போ விருச்சிக ராசி நேயர்களுக்கு முற்பகுதி, இந்த முற்பகுதி மே மாதம் வரையும் ஒரு சிறப்பாக இருக்கும். நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். அசால்ட்னஸ் வேண்டாம், கேர்லெஸ் இருக்கக்கூடாது. கேர்லெஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா இருக்க போகிறதுன்னு ஒரு 6 மாதம் இருக்க போகிறது. நான் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இங்கிட்ட ஒரு 3 மாதம், ஒரு 3-4 மாதத்துக்கெல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணி எதையாவது ஒன்று ஆரம்பித்து வச்சுக்கணும். உடனே வாங்கி ஏதாவது பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி பண்ணிக்கிறணும். அந்த மாதிரி பண்ணி கொண்டால், பராமரித்து கொண்டால் குடும்பத்தை அப்படியே தக்க வைத்து ஓட்டி கொண்டு போகலாம். இல்லைன்னா என்ன பண்ணணும்? ரொம்ப சிரமப்படணும். ஏன்னா அடுத்து வரும்போது உங்களுக்கு இப்போ என்ன சம்பாரிச்சாலும் உங்களுக்கு நிற்கி, அதுக்கு எந்த இதுவும் கிடையாது. ஆனால் அடுத்து தான் கவனமாக இருக்கணும், பிற்பகுதி தான் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு சனி பயிற்சியும் மத்தியம பலனை கொடுக்கும், குரு பயிற்சியும் மத்தியம பலனை கொடுக்கும், ராகு கேது பயிற்சியும் கவனமாக இருக்க வேண்டும். தசாபுத்திக்கு இணங்க, உங்கள் தசாபுத்திக்கு இணங்க. ஆக நிச்சயமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு குருபலமும் இருக்குது, சனி பயிற்சியினுடைய பலமும் இருக்குது. நிச்சயமாக எல்லாத்தையும் சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்குது. விருச்சிக ராசிக்கு சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்குது. அதனால் நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பினை இந்த முற்பகுதியில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு செய்தால், மேலே கண்ட தொழில் தான்,
உங்களுக்கு ராசிக்கு மேலே கண்ட தொழில் எல்லா தொழில் நீங்கள் எடுத்துக்கிட்டு செய்தால் நிச்சயமாக இந்த ஆண்டில் பிற்பகுதி வரும்போது கொஞ்சம் சுணக்கமாக இருக்கும். அகலக்கால் வைக்காமல் இப்போ சம்பாரிச்சு கொள்ளணும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நல்ல லாபத்திலையும் நல்ல பாக்கியத்தில் இருந்தால் விரயம் சுபவிரயமாக்கிடலாம்ல. பாக்கியத்தில் நல்ல பாக்கியம் இருந்தால் சுபவிரயமாக்கிக்கிறோம்ல. அதே போல் கண்டிப்பாக இந்த ஆண்டு முற்பகுதியில் ஸ்டடி பண்ணி நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. அதில் மாற்று கருத்தல்ல. உங்களுக்கு இருக்கக்கூடிய வரக்கூடிய நட்சத்திரங்கள் விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். விசாகம், அனுசம், கேட்டை. விசாக நட்சத்திரம் ஒரு முறையாவது அண்ணாமலை போயிட்டு வாங்க. கண்டிப்பாக அண்ணாமலை போகணும். அங்கே இருக்கக்கூடிய குருமார்கள், அந்த கிரிவலம் இங்கே சுற்றும் பொழுது இருக்கக்கூடிய குருமார்களை கண்டிப்பாக வணங்குங்க. அங்கே உள்ள அஷ்டலிங்கத்துக்கும் ஒரு லிட்டர் எண்ணெயாவது வாங்கிக்கோங்க. 8 லிட்டர் வாங்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, 10 லிட்டர் வாங்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, 5 லிட்டர் வாங்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. 8 லிட்டர் எண்ணெய் வாங்கினா ஒரு கோவிலுக்கு, ஒரு லிங்கத்துக்கு 1 லிட்டர் எண்ணெய். வேறு நீங்கள் கற்பூரம் ஏற்ற வேண்டாம், நீங்கள் பூ மாலை வாங்கி போக வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம். 8 லிட்டர் 10 லிட்டர் எண்ணெய் வச்சுக்கோங்க, 10 லிட்டர் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு 10 பாட்டில் 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கோயிலையும் தரிசனம் கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு தரிசனம் பண்ணுங்க. கர்ம பலன் அகன்று புண்ணியம் சேரும். அஷ்டலிங்கத்தை சுற்றும் பொழுது, அஷ்டலிங்கத்தை கிரிவலம் வரும்போது ஏகப்பட்ட குருமார்கள் இருக்காங்க. இங்கே ஏகப்பட்ட குருமார்கள் இருக்காங்க. ஒரு முறை ஏன்னா சிவபெருமானே என்ன இருக்காரு, லிங்கேஸ்வரமாக இருக்கார். சிவபெருமானே லிங்கேஸ்வரமாக இருக்கார். அப்போ அங்கே எப்படி இருக்கும்? ஒரு முறை கிரிவலம் வந்தால் நீங்கள் அந்த உலகத்தையே சுற்ற மாதிரி, விநாயக பெருமானுடைய கதையில் வர மாதிரி நீங்கள் உலகத்தையே சுற்ற மாதிரி. 10 லிட்டரு அம்பாளுக்கு 1 லிட்டரு, சுவாமிக்கு 1 லிட்டரு, 8 லிங்கத்துக்கு 8 லிட்டரு. வேறு எதுக்கும் வேண்டாம். உங்களுடைய தர்மம் நிலைநாட்டி கொடுக்கும், உங்களுக்கு சக்தி பீடத்தை கொடுக்கும், நல்ல யுக்தியை கொடுக்கும், புக்தியை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும். கூடுமானவரை செவ்வாய்க்கிழமை 27 செவ்வாய்க்கிழமை போங்களேன். விசாக நட்சத்திரக்காரவங்க, சித்திரை நட்சத்திரக்காரவங்க, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரவங்க, கிருத்திகை நட்சத்திரக்காரவங்க, உத்தர நட்சத்திரக்காரவங்க, ரோஹி நட்சத்திரக்காரவங்க, ஹஸ்த நட்சத்திரக்காரவங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை. சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசைக்கு உள்ளவங்க திருவண்ணாமலை கிரிவலம் போய் 10 லிட்டர் செவ்வாய்க்கிழமை எனக்கு தெரிஞ்சவங்க சென்னையில் இருக்காங்க. சென்னையிலேருந்து 144 செவ்வாய்க்கிழமை போயிட்டுருக்காங்க. கிரிவலத்தில் நான் கிரிவலம் 44 கிலோமீட்டர். அடியேன் என்ன பண்ணேன், அங்க பிரதர்சனம் வர்றேன். அடியேன் சுவாமி அங்க பிரதர்சனம் வரும்போது என்னை பக்கத்தில் இருக்காங்க. நேர்லிங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேர்லிங்கத்தை நிற்கிறேன். நேராக இருக்கும் சுவாமிக்கு நேராக, வர்றலிங்கத்துக்கு அடுத்து நேராக பார்க்குறாங்க. நேனை நான் உட்காந்து முடியாமல் எந்திரிச்சு காஃபி டீ ஒரு சாயை குடிச்சிட்டு இருக்கிறேன், ஒரு சுக்கு காப்பி குடிச்சிருக்கிறேன். சுவாமி எந்த ஊர்? அம்மா எத்தனை 144 செவ்வாய்க்கிழமை. ஒன்றும் இல்லை, வருவாங்க, கற்பூரத்தை ஏற்றுவாங்க, சுற்றுவாங்க, அப்படியே அடுத்த பஸ்ஸில் போயிடுவாங்க. ஆபீஸ் பாயாக இருந்தவங்க இன்னைக்கு ஜிஎம் இருக்காங்க. ஆபீஸ் பாயாக இருந்தவங்க ஜிஎம் இருக்காங்க. அப்படிப்பட்ட புனித ஸ்தலம் திருவண்ணாமலை. அடுத்தது அனுசம். மூகாம்பிகை எல்லாரும் போக முடியாது. திருப்பெருந்துறை, திருவிடைமருதூர், திருஇடைமருதூர்னு ஒரு ஊர் இருக்கு. கும்பகோணம், மாயவரம், கும்பகோணம் பக்கத்தில், கும்பகோணம் பக்கத்தில் திருவிடைமருதூர். மிகப்பெரிய மகாலிங்க சுவாமி அருளாட்சி செய்யக்கூடிய இடம். அப்படிப்பட்ட இடத்துல போய் கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மூகாம்பிகை நீங்கள் வழிபாடு செய்தால், அனுசரித்திருக்கிறவங்களுக்கு அம்பாள் வழிபாடு, சனீஸ்வரர் வழிபாடு செய்தால் மிக சிறப்பு. அடுத்தது கேட்டை, சொல்லவே வேண்டாம். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றொன்றாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்க கண்டு அகிலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். சிற ராமச்சந்திரமூர்த்தியினுடைய ராமஜெயமே தன்னுடைய உயிர் மூச்சு பேச்சு என்று இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பக்தனை, ஆஞ்சநேயனுடைய திருவடியை வணங்குவோம். நிச்சயமாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்குமாறு வேண்டுகிறோம். திருச்சிற்றம்பலம்.